வழக்கமா வார வாரம் எப்ப பேக் பண்ணுவீங்க எல்லாரும்? எப்பவுமே பண்றதா? எல்லாரும் வழக்கம் போல வார வாரம் இதே டயத்துல பேக் பண்ணுவாங்க. ஆமா சார். அது நார்மல். ஆமா. அப்புறம் நைட்டு டின்னர் ரெடி பண்றாங்க, காலையில இருந்து வேலை பார்த்தவங்க கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தொந்தரவு பண்ணுதான் நீங்க வெளியே போய் படுத்தீங்க. ஏன்னா நீங்க மத்தவங்க தொந்தரவு பண்ண விரும்பல. ஆமா சார். ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை. மத்தியானம் காலையில எல்லாம் தூங்கிட்டேன் சார். தூங்கிட்டே தான் நான் இருந்தது. ஓ, காலையில மத்தியானம் தூங்கிட்டு தான் இருந்தீங்க. இரவுல அவங்க துணியை பேக் பண்றதுங்கிறது அதோடைய வழக்கம். உங்களுக்கு இது தொந்தரவா இருக்குன்னா அவர்கள் பேக் பண்றதுல என்ன தவறு இருக்கு எனக்கு புரியல. அவர்கள் சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, அந்த கிளீன் பண்றாங்க, சுத்தம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்னங்கறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் சைலண்டா தொடச்சிட்டு இருக்காரு, சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன இது கணக்கு? இப்ப இந்த கேமரால அங்க எதை புடிச்சு எதை போடுறது நீங்க சொல்லுங்க. வா இப்போ நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். கண்டிப்பா வந்து சாண்ட்ரா வேலை செஞ்சாவன்னு யாருமே சொல்லல. இல்ல. புரிஞ்சதா? சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க யாரும் உங்க மேல கம்ப்ளைண்ட் ஏதாவது வச்சாங்களா? இல்ல சார். யாரும் வைக்கல. ஓ, அப்படியா விஷயம்? நாங்க என்டர்டெயின் பண்ண முயற்சி பண்றோம், அதனால பேசுறமான்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாமா கூடாதா? இல்ல புரியல. சாண்ட்ரா இது வந்து பிக் பாஸ் வீடு, சாண்ட்ராவோட வீடு இல்ல. நாங்க வந்து எங்க வேலையை தாமா பாக்குறோம், உங்களோட இஷ்டமா. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு துணியை பேக் பண்ணணும்னு யாரு முடிவு எடுக்கணும்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வழக்கமாக செய்யற வேலைய உங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னா உங்களை கேட்டுட்டு தான் அவங்க செய்யணும்னா அது என்ன? அது யார் போட்ட சட்டம்? யார் அதை முடிவு எடுக்கிறது? அப்புறம் நீங்க வெளியே போய் பகல்ல படுக்கும்போது உங்களை தொந்தரவு பண்ணல, ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே, உங்களை கூப்பிடல, இரவுல நீங்க போய் படுத்தீங்கன்னா அது பிக் பாஸ் ரூல்ஸ் படி கூடாது. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. ஆக்சுவலி எனக்கு வந்து இது ஒரு பிரச்சனை ஆக்கணும் அப்படின்றது இன்டென்ஷனே இல்ல சார். எனக்கு அதுதான் புரியல. நீங்க பிரச்சனையாக்க வேணானா நீங்க இவ்வளவு கேள்வி எழுப்பி இருக்க மாட்டீங்களே. அதம்மா கேக்குறேன், அவர்கள் ஏன் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. ரெண்டு பேருக்கு உடம்பு முடியல, நீங்க இப்ப சொல்றீங்களான்னு கேட்டா நான் இப்ப சொல்றேன்னு அவங்க சொன்னாங்க. இங்க அழுகுறது பிரயோஜனம் இல்லம்மா. நான் அழல சார். அம்மா 12 பேர் வெளியே படுத்திருக்காங்க. மேடம் இது ஆக்ஷன். மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். நீங்க வந்து அவங்க எத்தனை மணிக்கு துணி பேக் பண்ணணும், நீங்க அவங்க எங்க தூங்கணும், நீங்க தனியா சட்டம் போட்டீங்களா, அது எப்படி முடிஞ்சது உங்களாலன்னு கேக்குறேன். அமைதியா கிச்சனை கிளீன் பண்ணோம், அது வந்து அந்த ஸ்கூல் வார்டன் டாஸ்க் ஒன்று நடந்துச்சுல, அப்ப கூட வீடு இப்படி இல்ல. அமைதியா ஒருத்தங்க உட்காந்து கிச்சனை கழுவி தொடச்சு பார்த்துட்டு நான் ஏன் அதை உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்? காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறேன் நான். இந்த லூசு, மென்டலி, பைத்தியம், அறவைக்காடு எல்லாருக்கும் சாண்ட்ராவை தூக்கத்தை கெடுக்காம அமைதியா வேலை பார்க்கறதா உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா? அதுதான் வேலையா எல்லாருக்கும்? எனக்கு அதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துட்டீங்கனாலே எனக்கு போதுமானதை நான் முடிச்சுப்பேன். 2 மணி நேரமா நிக்கிறேன் நானு. இது உங்களுடைய வீடு இல்ல, உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இல்ல, நீங்க யாருக்கும் சமைச்சு போடல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற வீடு, உங்க எல்லாருக்கும் சொந்தமான வீடு அது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். வாரம் முழுதும் அழுதுகிட்டே இருந்தா எப்படி வேடிக்கை பாக்குறது? எப்படி பாக்குறது நீங்க சொல்லுங்க. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. இது வாரம் முழுதும் ஏதோ ஒரு காரணத்துல வெளியே உட்காந்து அழுகுறது, அடிச்சுக்கிட்டு அழுகுறதுலாம் பார்க்க நல்லாவா இருக்கும்? சோதிக்காதீங்க. ஒண்ணுமே புரியாத நிலையிலிருந்து விஜய் சேதுபதி சிறிய இடைவெளி எடுத்துக்கிறார். நன்றி, வணக்கம். இப்ப நீங்க பேசி முடிச்சீங்க இல்லையா? இப்ப அவர் என்னவோ அவர் சொல்லட்டும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்லாட்டி அவர் வந்து வீக் டேஸ்ல உட்காந்து விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறார், ஏன் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சுமாரா. நக்கல்யா அவனுக்கு. இனிமே வந்து வினோத் எப்ப முடிக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம கேட்கறோம். நான் பேசதா வேணாமான்னு வினோத் கேட்டுட்டு பேசுவோம் நம்ம.
FJ உங்களுக்கு ஓகே தானே? நீங்க தானே உட்காந்து பேசுனீங்க கமருதீன் விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறார், நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. பேச விட மாட்டாரு நான் சொல்லியேனா? போஸ்ட் அவர் பேசுறேன்னு வினோத் சொன்னாப்ல. இல்ல நானும் அவர் ஓட்ஸ் அவர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓட்ஸ் அவர்கிட்ட எதிர்க்கிறேன். சரி ஓகே. நான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை கோவமே பட மாட்டேன். ஏன்னா இது நான் தியாகி அப்படிங்கிறதுலாம் இல்ல. என்ன எனக்கு உங்களுடைய மனசு வந்து விளக்கம் கொடுத்து சரி பண்ண ட்ரை பண்ணும். ஓ நீ அப்படி வரியா? உங்களுக்கு அது இருக்கிறது சாதாரணம் தான். அதனால நான் உங்க மேல கோவமோ வருத்தமோ பட மாட்டேன். என்ன மனுஷன்? அது நீங்க எங்க தூங்குவீங்க கமருதீன் வழக்கமா? நான் சூப்பர் டீலக்ஸ் தான் தூங்குவேன். என்ன இது? நீங்க எதையாவது நினைச்சு கை தட்டிடுறீங்க. நிறைய போறான்டா. வீட்டார்கள் வழக்கமா செய்யற வேலையை அவர்கள் பெட்டி வந்தவொடனே பேக் பண்ணணும்னு நீங்க ஏமா சொல்றீங்க? என்னடா நினைக்க சொல்றீங்க? சார் இது எதுவுமே வந்து இவங்க கடந்து வந்த பாதை சொல்லும்போது இது எதுவுமே நடக்கல சார். அப்ப மட்டும் நாங்க எல்லாருமே இவங்களுக்காக முழிச்சிட்டு இருந்தோம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவங்க வந்து ரொம்ப நேரம் 1 மணி நேரம் கிட்ட. ஒரு நிமிஷம் இருங்க சாண்ட்ரா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இன்னைக்கு டே ஃபுல்லா டான்ஸ் ஆடி நிறைய பேர் வந்து அந்த மைண்ட் லெவல்ல வந்து டயர்ட் ஆயிட்டோம். நாங்க உட்கார்ந்து இவங்களுக்காக கேட்டோம் சார். லைட்ஸ் ஆஃப்க்கு அப்புறம் லைட்ஸ் ஆஃப் முன்னாடி அதெல்லாம் லைட்ஸ் ஆஃப்க்கு அப்புறம் சார். கேட்டுக்க. அப்போல்லாம் வந்து எங்களுக்கு நாங்க இவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க வெளியே போறோம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. எங்களால இருக்க முடியல சார். நான் யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவனா? ஒரு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி இருக்கு சார். ஒரு ஸ்கூல் காலேஜ்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே உட்காருங்க. அந்த நைட்டையும் அவங்க தான் சார் சூஸ் பண்ணாங்க. காலையில பேசலாமான்னு கேட்டதுக்கு நைட்டு அவங்க தான் சார் சொன்னாங்க. அதையும் அதுக்கும் போயிட்டோம் சார். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. எல்லாரும் நைட் ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா டே டைம் நான் சொன்னேன்னா கேட்க மாட்டாங்க. பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. நைட் அவங்க ஆக்டிவா இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும் சார். அது எனக்கு தெரியும் சார். நைட் ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நைட் ஆக்டிவா இருக்கிறது உங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஆமா சார். உங்களுக்கு மத்தவங்களை தொந்தரவு பண்றது உங்களுக்கு தோணலையான்னு கேக்குறேன் நான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லை சார். டயர்டா இருக்குன்னு. ஒரு நிமிஷம் நீங்களா சொல்லுங்க. நான் வந்து சொன்ன ஒரு அடுத்த நாள் வெளியே போயிட்டு நாய் குலைச்சப்பதான் சார் அவங்க எந்திரிச்சாங்க. நாங்க பேசுறப்ப ஆமா சார். அப்ப கமருதீன் இல்லையா அப்ப ரூம்ல? சோஃபால அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. இல்ல சோஃபால சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.